இந்த வார்த்தையை குறித்து வல்லமே நமக்கு தெரியாதபடினால அதை அநேகர் முக்கியத்துவப்படுத்துறது இல்லை. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியுது இந்த வார்த்தை ஒரு மனிதனை மாற்றக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒருத்தன் நம்பிட்டான்னா அவனை பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத பிசாசு தெளிவா இருக்காங்க. அதனால தான் அவன் அதை எடுத்து போட விரும்புகிறான். அது ஒரு பொக்கிஷமா இருக்கு. அது நமக்கு அது பொக்கிஷமா நமக்கு தெரியல, ஆனா அவனுக்கு தெரியுதுதானே அவங்களுடைய பொக்கிஷம். இதை எடுத்துதான் அவன் லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. மனிதன் பாவத்தில் விழுந்தான் பிசாசுடைய ஆலோசனை மூலமாக. விழுந்து பாவமுள்ள ஒரு சந்ததி உண்டாக்கி உலகமே பாவம் ஆயிடுச்சு. இப்ப இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவனை மீட்கும் பொருளாக தன்னையே பலியாக கொடுத்து இலவசமாக அவனுக்கு இந்த ரட்சிப்பு கொடுத்து இந்த தேவகுமாரனுடைய மரணத்தை ஒருவன் விசுவாசிக்கும் போது அதை அறிக்கை செய்யும்போது இலவசமாக தேவன் அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்து தேவ பிள்ளையாக அவனை மாற்றியிருக்கிறார். இது நமக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு இலவசமாய் கிடைக்கப்பட்ட ஒரு பெரும்பாக்கியமா இருக்கு. சரி, இவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சைக்கு போய் ஆண்டவரை ஏத்துக்கிடுங்க. ஆனாலும் வாழ்க்கையில மாற்றங்கள் வராததுக்கு காரணம் என்ன? ரட்சிப்பு பெற்றதுனால அவன் ஒரு வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வானா? அவனுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா இல்ல. ஏன் கேட்டனா, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு இலவசமா கொடுத்துறாரு, ஆனா நம்ம மறுரூபம் ஆகணும் வேதம் சொல்லுகிறது. அந்த மறுரூபம் ஆக்குறது என்ன? கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை மறுரூபமாக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்று கற்றுக்கொடுக்கிறது. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி வாழ முடியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார், அதை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேதத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த வேதத்தில் நீ கவனம் செலுத்தாமல் போனா அதை பெற்றுக்கொள்கிற வழியை நீ கண்டுபிடிக்காம ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து கொண்டு வருடங்கள் கடந்து போனால உனக்குள்ளான எந்த ஒரு மாற்றம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம, அப்படி சுவாபம் வளராம, ஆசீர்வாதம் இல்லாம, நானும் ஆண்டவருக்கு சர்ச்சைக்கு தான் போறேன், ஆண்டவர் எனக்கு ஏன், ஆண்டவரை எனக்கு ஏன் நடக்குது, ஏன் இது நடக்கல, இந்த பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு தேவ சபைக்கு போனவன ஒரு அழுகுதான். ஜெபம்னு போனோன்னு உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சு அழுகிறது. அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியல. ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இந்த கவலை என்ன இருக்கு, என்ன இத்தனை காரியங்களை சூழ்ந்து இருக்குது, என்ன பண்ண போற ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய போறீங்க, உன்னதானா நம்பி இருக்கிறாய். இப்படி அவங்க கேள்வியை கேட்டு ஜெபம்னு போனாலும் ஒரு அழகு வந்துருக்கு பாருங்க. ஜெபம்னு போனோம்னா ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. எனக்கு தேவனா என்ன வைத்து என்னெல்லாம் அவரு எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நான் என்ன பண்ண போறேன், அறிக்கை செய்கிற ஒரு இடம் தான் ஜெபம். அதை அறிக்கை செய்ய அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற விசுவாசம் எனக்கு உண்டாகும் போது என் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். இந்த ஒரு நினைவோடு தான் ஜெபத்துக்கு போனோம். இந்த வசனமே உங்களுக்குள்ள இல்லாதபடினாலே ஏன் நான் கேட்ட உடனே பிசாசு எடுத்து போடுறேன். நான் கேட்ட உடனே கேட்ட உடனே தூக்கி போட்டுடணும். ஏன்னா சபைக்கு வருவாங்க, கர்த்தர் பேசினாருங்க, உண்மையிலேயே கர்த்தர் பேசியிருப்பாங்க, உண்மையும் உணர்த்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்தை விட்டு வெளியே போனோம்னா இந்த வசனமும் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். பிசாசு உடனே எடுத்து போட்டுருவாங்க. வேறு ஒரு காரியத்தை யாரோ பேசி வேற ஒரு காரியத்தை பார்க்க வச்சு இந்த வசனமே மறந்து போய் அவங்க சொன்னதை இவங்க சொன்னதெல்லாம் பயமோ கலக்கமோ மனதில் வந்து வசனம் எங்க போச்சுன்னு தெரியாது. பிசாசு எடுத்து போட்டுட்டாங்க. அப்போ ஒரு விதையாக இருக்குது கடவுளுடைய வார்த்தை. விதையை போட்ட உடனே எடுத்துணும் நினைக்கிறேன். உடனே நீ கேட்கும் போது நல்லா இருக்கு, உடனே அதை எடுத்துடணும். ஏன்னா அது முளைத்து வேரூட்டு ஆழமா இறங்கிடுச்சு இந்த பூமியில. அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சு அது கனி கொடுக்கிற ஒரு நிலைக்கு வந்துரு பிறகு அந்த மரத்தையோ செடியோ அவனால ஒன்றும் பண்ண முடியாது. நீ கடவுளுடைய வார்த்தையில ஊன்றி நின்று அதை விசுவாசித்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அது கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு வந்துடுன்னா பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த விதையை போடும் போது அதை எடுக்கணும்னு விரும்புகிறான். கர்த்தருடைய வசனத்தை கேட்டவுடனே உனக்குள்ள எடுத்து நினைக்கிறான். இதை நல்லா கவனத்தில் கொள்ளணும். நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைவுக்கான காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம தொடர்ந்து நிற்கிறது இல்ல. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அங்க நிக்க விட மாட்டான். அந்த வசனத்தை எடுத்துறான், அதை சொல்ல விட மாட்டான், அதை நினைக்க விட மாட்டான், அதை யோசிக்க விட மாட்டான், அதை சிந்திக்க விட மாட்டான், அதை நம்ப விட மாட்டான். அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது. நிறைய மனிதருடைய வார்த்தை கேட்கிறோம்,
அதெல்லாம் நடக்காதப்பா. அதெல்லாம் ஜபத்துல ஆண்டவர் பேசியிருப்பாரு, வசனத்தை கேட்டு வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரு. உள்ள கேட்டோன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி போயிருக்கும். கர்த்தர் நிச்சயமா செய்வாருன்ற அந்த வசனம் உள்ள போயிருக்கு. போய் கொஞ்சம் நோட்டில் போனோன்னா அதுக்கு எதிரான வார்த்தை கேட்கும். இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நடக்குது சொல்லலாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு வார்த்தை வரும். இதுக்கு பேர் தான் விசுவாச போராட்டம். இதுக்கு பேரு தான் நீ ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நம்புகிறாய், அந்த நம்பிக்கை உடைக்கும்படியான பல காரியங்கள் உனக்கு எதிராக வருகிறது. அந்த விசுவாச போராட்டத்தை நீ ஜெயிக்கணும். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை, இதுதான் நல்ல போராட்டம். அல்லேலூயா. நீ தேவனை நம்புகிற நம்பிக்கை எதிராக வரும் காரியங்களை எதிர்த்து நீ போராடி ஜெயிக்க வேண்டும். அதுக்கு உனக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை பிசாசு எடுத்து போட்டானா அவங்களால போராட முடியாது. முதல்ல அதை நம்ப முடியாது இல்லையா? ஒரு சட்டம் வருது, ஒரு ராஜா ஒரு தேசத்துல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை மக்களுக்கு யாருக்கும் பிடிக்கல இல்லையா? இப்ப வந்து ஒரு விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் வந்தது. பாவம், இந்த விவசாயிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாய் சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம அந்த ஒரு இடத்துல பல மக்கள் கூடி, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம், இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நாங்க சாகு வரையும் நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடும் சொல்லி இந்த சட்டத்துக்கு எதிராக நின்னாங்க. இன்னும் கடைசியில அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ மக்களுக்கு விரோதமாய் ஒரு காரியங்கள் எழும்பும் போது அதை எதிர்த்து நின்று என்ன பண்றாங்க? போராடி அதை நீக்குறாங்க. எத்தனை உயிரே போனாலும் நான் இது எங்களுக்கு தேவை இல்லைன்றதுல உறுதியா நின்று அதை ஜெயிக்கிறாங்க. அது போல கடவுளுடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது இந்த வார்த்தையில் உண்டாகிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் தகர்ந்து போக முடியாது. அநேகர் வந்து கிறிஸ்துவை விட்டு விலக காரணம் என்ன? அவங்களுக்குள்ள வார்த்தை இல்லாததுனால, அவங்களுக்கு அந்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மற்றவர்கள் சொல்லுகிறபடினாலே அவங்க என்ன பண்றாங்க? தளர்ந்து போயிடுறாங்க, அந்த விசுவாசத்தை விட்டுடுறாங்க. விசுவாசத்துல போராடி ஜெயிக்கல, நான் நம்புறதுதான் கரெக்ட், இதுதான் சரியான சத்தியம் என்று அவங்க புரிந்து கொள்ளாதபடினாலே மற்றவர்கள் சொல்கிறதுதான் சரி என்று சொல்லி இந்த சத்தியத்தை விட்டு விலகி பின்மாறி போனவர்கள் உண்டு. நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்து கூட திடீர்னு குழப்பங்கள், பிரச்சனைகள் குடும்பத்துல இப்படி வரும்போது ஏன் அந்த வரை நல்லா தானே வருது? நான் சொல்றேன் மறுபடியும், எப்பவும் இறுதி வார்த்தை வெளியே போயிடுச்சோ குழப்பம் வந்துடும். குழப்பம், வசனத்தை கவனிக்கிறது நீ தவறும் பொழுது அங்க நிச்சயமா குழப்பங்கள் வரும். கடவுள் வார்த்தை தான் நமக்கு இறுதியான தீர்ப்பா இருக்கிறது, அதுதான் நமக்கு சரியான வழியா இருக்கிறது. சில வசனங்களை காட்ட விரும்புகிறேன், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீ எதை குறித்து வேதத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்? கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம் அல்லது தனிப்பட்ட வாக்குத்தத்தின் விசுவாசம், உன் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துவம், இதெல்லாம் ஒரு விஷயத்துல நம்பிக்கொண்டு வரும் பொழுது அதை தொடர்ந்து அந்த விசுவாசத்துல நிக்கணும். அதுக்கு எதிரான காரியங்கள் வரும், நீ போராடி ஜெயிக்கணும். போராடி அந்த விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா நீ விசுவாசிக்கூட ஒரு வார்த்தை யாருடையது? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது வெறுமையா திரும்பாத தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது உன்னோட வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிறது. அது நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதமா இருக்கிறபடினாலே நீ நிச்சயமா இதை விசுவாசத்தில் நிற்கும் போது அதில் ஜெயித்து நீ வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. வாசிக்கலாம் சில வசனங்களை. மார்க்கு சுவிசேஷம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். நல்லா கவனிக்கணும். ஆண்டோட பிள்ளைகளாகி நாம் வாரம் சர்ச்சுக்கு வரும், அடிக்கடி வேதத்தை வாசிக்கணும். இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல, நமக்கு தெய்வம் கொடுத்திருக்க மிகப்பெரிய பாக்கியமான ஒரு வாய்ப்புகள். உங்கள் கையில் வேதம் இருக்குது, உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. இது இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் இந்த இருண்ட உலகமாக இருந்தது உங்களுக்கு தெரியாது. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் இருண்டு போயிருந்தது. ஏன்னா அந்த வேதம் அன்னைக்கு யார் கையிலும் கிடைக்காத ஒரு காலமாக இருந்தது. இன்னைக்கு உன் கையிலும் என் கையிலும்
கோடி கோடியாய் கொட்டு கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத வேத புத்தகம் சில 100 ரூபாய்களிலும் கையில கிடைக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் வேத புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க? நான் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுது, அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, என்னை மாற்றக்கூடிய, என்னை உருவாக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதுக்கு நான் என்ன விலை கொடுக்க முடியும்? அது இலவசமா தான் கொடுத்துருக்கிறார். மிக குறைந்த விலையில நமக்கு கிடைக்குது. அதனால சீப்பா கிடைக்குதுன்னு சீப்பா நினைச்சிட்டாங்க வேத புத்தகத்தை. உங்க கையில் இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அப்ப அது பொக்கிஷம் என்றது உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியுது. அல்லேலூயா. நல்ல மனிதன் தன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறான். இந்த பொக்கிஷம் உன் இருதயத்தில் இருக்கணும், அதை எடுத்து போட பிசாசு விரும்புகிறான். கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷமா இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் வைடூரியமும் பல பல சொத்துக்களை இருக்கலாம், எதோ ஒண்ணு இருக்கலாம். விலை உயர்ந்த இந்த உலகத்தின் எந்த பொருளா இருந்தாலும் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நிகரானதல்ல. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் மேலானது. அல்லேலூயா. 1 லட்சம் கோடி கொடுக்குறங்க, பரலோகத்துக்கு போது ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க. என்கிட்ட 1 லட்சம் கோடி பணம் இருக்குதுங்க, ஒரே ஒரு டிக்கெட், நான் பரலோகத்துக்கு போனோம், வாங்கி கொடு. உலகத்துல மிக பணக்கார தொழிலதிபர்கள் இருக்காங்க, அதெல்லாம் வேணாப்பா, நான் 1 கோடி 1 லட்சம் கோடி கொடுத்துறேன், ஒரே ஒரு டிக்கெட்டு, நான் செத்த பேர் பரலோகத்துக்கு போன வாங்கி கொடுன்னு வாங்கி கொடுக்க முடியுமா? இல்லைங்க. இந்த ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன், சமுதாயத்தில் மிக கீழே இருக்கிற ஒரு மனிதன், ஒரு தேவகுமாரன் எனக்காய் இந்த உலகத்தில் நான் செய்த பாவங்களுக்காய் ஒரு மரித்து உயிர் எழுந்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்பிய அவருடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யும் பொழுது அவன் அந்த பரலோகத்துக்கு பாத்திரனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட மாபெரும் சத்தியத்தை இந்த வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ வேதம் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். பணக்காரங்க ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு உலக சட்டம் எப்படி தெரியுமா? ஏழைங்களுக்கு தான் சட்டம் பேசும், பணக்காரங்களுக்கு சட்டம் பேசும். அவங்க போயிட்டு வெளியே வந்துடுறாங்க, கொலை பண்ணும், வெளியே வந்துடும், காசு கொடுக்கும், ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு சட்டத்தை அவங்க பெரிய மதிக்கிறது இல்லை. என்னதான் பணத்தை கொடுத்து சரி பண்ணுறாங்க இல்லையா? 5000 கோடி கடன் வாங்க அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுது, தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க சுத்தி இருக்கிறான். சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கினவன பிடிச்சி அவனை பேங்க் அவனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி ரவுடிகளை வச்சு மிரட்டி யோசித்து பாருங்க. அது அந்த அமௌண்ட்டுங்க, இந்த அமௌண்ட்டுங்க ஏழைகளுக்கு தான் சட்டம், நான் தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. சரியான தராஸ். நீ ஏழை பணக்காரன் படித்தவன் கருப்பு சிவப்பு இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கிடையாது, அது சரியாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், அந்த சட்ட புத்தகம் தான் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிசாசு தேவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷமாகிய அந்த வார்த்தையை எடுத்து போட்டுறணும்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப பிசாசுக்கு ஒண்ணு தெரியுது, விலை மதிக்க முடியாத ஒண்ணு, கடவுளுக்கு நிகராக இருக்கிற ஒன்று என்னன்னா அது கடவுளுடைய வார்த்தை. இதை மட்டும் இவங்க என்ன பண்ணது பிடிச்சிக்க கூடாது, இதை மட்டும் நம்பிடக்கூடாது, இதை மாத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது, இதை மட்டும் அவங்க அறிந்து கொள்ள கூடாது என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதனால உன் வசனத்தை கேட்ட அடுத்த உடனே எடுத்து போட நினைக்கிறான். ஏன்னா கொஞ்சம் விட்டேன்னு வச்சுக்கேன், 4 பேர் உன்னை அதுக்கு எதிராக பேசலன்னா என்ன பண்றான், அந்த வசனத்தை நம்ப ஆரம்பிச்சு 4 பேர் நீ இங்க ஒரு வசனத்தை இங்க கேட்டுட்டு போறான், எதிராக 10 பேர் பேசும்போது இந்த 10 பேர் பேசுறதுதான் நீ நம்பக்கூடிய நிலைக்கு மாறுகிறாய். அங்கதான் விசுவாச போராட்டம். கர்த்தர் சொன்னாலும் மனுஷர்கள் சொல்றாங்களா? மனுஷர் சொல்றது 10 பேர் சொல்லும் போது இதன் மேல் இருக்கிற விசுவாசம் குறைந்து அவங்க சொல்ற நிலையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, பல சாட்சிகள் சொல்லிட்டாங்க, பலருடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாய் இந்த வேத வசனத்துக்கு முரம்பாய் இருக்கிறது, அதுதான் நடக்கும் போல என்ற ஒரு நம்பிக்கை. இந்த விசுவாசத்தில் போராட்டத்தில் நாம் தோல்வி அடைகிறோம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளக்கூடாது என்று பிசாசு உறுதியா இருக்கிறான். நீ அதை பிடித்துக் கொண்டு இருக்கும் போது, அதில் நீ நிற்கும் பொழுது உன்னை விட்டு விலகி ஓடுகிறான். அந்த விதை அந்த
கடவுள் வார்த்தை ஒரு பொக்கிஷ மாத்திரல விதை மாதிரி இருக்குது. உள்ள போய் சில நாட்களில் என்ன பண்ணோம், வேர் விட ஆரம்பிச்சிடும், அப்புறம் முளை கிளம்ப ஆரம்பிச்சிடும், பிறகு அப்படி வளர ஆரம்பிச்சிடும். அது அப்படி வளர வளர என்னன்னா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டே இருக்கும். அந்த வளர்ச்சி மாற்றம் வர 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 அவங்க வளர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த விதை வளர்ந்து 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 அது பெரிய மரமாக்கி ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுத்து அநேகரை போஷிக்கக்கூடிய விதை, அநேகரை வாழ்விக்கக்கூடிய ஒரு 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 அநேகருக்காக ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மரமாய் மாறுகிறத பிசாசுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால இந்த விளையும் பயிர், ஆமா, அது முளையில கிளிரணும். விதையா இருக்கும் போது எடுத்துடணும், போட்டோன்னு அது விதையை எடுத்துடணும். விதைய வசனத்தை கேட்டோன்னு நீ மறந்துடணும். கேட்ப நல்லா இருக்கும், வீட்டுக்கு போனா மறந்துடுவேன். இப்படி வாரம் வாரம் நம்ம வசனங்களை கேட்கிறோம், கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடவுள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து கர்த்தர் இன்னைக்கு இதை பேசுறாரு. 1 மணி நேரம் பேசுற விஷயத்துல நான் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கிய விஷயத்த நினைவுபடுத்துவார். நீ போதிக்கப்பட்ட அனைத்தையும் நம்ம அப்படியே கவனத்தில் வந்து பின்பற்றுறதுல, ஆனா அதுல ஒரு முக்கிய செய்தி ஒண்ணு இருக்கும், முக்கிய செய்தி ஒண்ணு இருக்கும். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியில உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முக்கிய செய்தி இருக்கு, அந்த முக்கிய செய்தி தான் முக்கியமானது. அதை நம்ம கவனத்தில் கொண்டு அதை நம்ம திரும்ப திரும்ப யோசித்து அந்த விதையை நாம என்ன பண்ணோம், வளர விடணும். வளர நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சிட்டு தான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாய் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம், அதை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த செடியை வளருவதற்கு நம்ம நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் போது நாம் அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது தண்ணீரை போல ஒரு உரத்தை போல இருக்கிறது. அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த செடி வளர்ந்து 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 சீராய் வளர்ந்து என்ன பண்ணது, ஒரு நாளைக்கு பலன் கொடுக்கக்கூடிய கனிதரும் விருட்சமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கனிதரும் விருட்சமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி, ஒரே ஒரு வசனங்க இல்லையா? ஐயோட ஒரு அடிக்கடி ஒரு வசனம் சொல்வார், எளியவனை பாருங்க, அதை அவர் விடல, தொடர்ந்து அது பிடித்திருக்கிறார், அதை அறிக்கை செய்திருக்கிறார், நினைவு கூர்ந்து இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா உன் வசனம் அப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்தை அவர் பிடித்து 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 அதை இன்னைக்கு நினைவு கூறுகிறார். அதை கணிதரும் விருட்சமாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த ஒரு வசனம் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமா மாற்றி இருக்குமானால், வேதத்தில் 1000 வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. சமாதானத்துக்கு ஏதுவானது, சுகத்துக்கு ஏதுவானது, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது, உயர்வுக்கு ஏதுவானது, உடைய ஞானத்துக்கு, உடைய அறிவுக்கு, உடைய புத்திக்கு, உடைய ஆற்றலுக்கு, எல்லாவற்றுக்கான கடவுளுடைய வார்த்தை வைத்திருக்கும் போது அது உனக்கு விதையாய் விதைக்கப்படும் பொழுது நீ படிக்கும் போது அது உனக்கு விதையாக வரலாம். இது வேதத்துல இங்க சபையில நீ கேட்கும் போது விதையாக வரலாம். அதை அப்படியே கட்டிமா படிச்சுக்கணும். பிசாசு எடுத்து விடாதபடி என்ன பண்ணும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும். இந்த வசனம் கடவுள் என்னோட பேசியிருக்கிறார். இந்த வசனம் நான் திரும்ப தர நினைவு கூறுவேன். வீட்டுக்கு போய் நினைச்சு பார்ப்பேன். எங்க பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா என்ன பண்ணும், பிரசங்கத்தை புத்தகத்தை வைத்து எழுதணும். நீங்க வசனங்கள் எழுதணும், அதை போய் திரும்ப படிக்கணும். ஏன் சொல்றேன்னா, நீங்கள் சீக்கிரத்தில் கணிதரும் விருட்சங்களாய் மாறணும்னா இதுல உங்களுக்கு பேசப்பட்ட வசனம் என்ன, இன்னைக்கு கடவுள் என்னோட பேசின காரியம் என்ன, அதை நீங்க குறிப்பு எழுதணும். குறிப்பு எழுது, நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கர்த்தர் என்னோட என்னென்ன இடைப்பட்டார் என்று சொல்லி என்ன பண்ணோம், நீங்க அதை வாசித்து வசனங்களை முன்னோட பேசின அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து மனதில் தங்க வைக்கணும். அதை என்ன பண்ணணும், அடிக்கடி நினைவு கூறணும். அது டைரி தேவை, டைரி தேவை. ஞான புத்தகம் ஒன்று இருக்குதான், அதெல்லாம் நம்மளை பத்தி எழுதி இருக்கிறார் அந்த கிரியைகளை. தேவன், நீங்க டைரி எழுதுறீங்களா, தேவன் ஒரு டைரி எழுதி கொண்டு இருக்கிறார். ஹலோ, உங்கள் டைரி அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எழுதி கொண்டு இருக்கிறார். உங்கள் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட. ஆமா, நாம எல்லாத்தையும் மறந்து போயிடும். ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படலை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டோம். போகிறதும் வருவதும் காத்தடிக்கும் திசையில கிடைச்சது சாப்பிட்டு நல்லா அனுபவிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்துட்டோம். இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு நாளை எப்படி பயன்படுத்தணும், ஒரு வருஷத்தை எப்படி பயன்படுத்தணும், உன் எதிர்காலத்தை என்னவா நீங்க தரிசித்து செயல்படணும், இப்படி பலவித காரியங்களை நம்ம கேள்விப்பட நம்ம வேறு ஒரு மனிதர்களாய் மாறுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நம்ம வேறு ஒரு மனிதர்களை மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வேதம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது, உருவாக்கி கொண்டே இருக்கிறது.
2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 தெரிஞ்ச வசனம் தான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுல கவனிக்கப்பட முக்கிய வார்த்தையினுடைய முக்கிய பகுதி என்னன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால். இதை தான் கவனிக்கணும். நம்ம என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டி, ரட்சிக்கப்பட்டான் புது சிருஷ்டிப்பான்னு சொல்லுகிறோம். ஆனா இங்க வசனத்தை கவனிக்கணும், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கை இருக்குது. அப்ப நான் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறேன் வெளியே இருக்கிறேன், அது வந்ததுனால நான் உள்ள இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுன்னா அவருடைய வார்த்தைக்குள் உடைய சிந்தனை, உடைய பேச்சு, உடைய செயல் அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. ஒருத்தன் அதற்குள் வரும்போது அவன் தான் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. இன்னும் பழையவைகள் ஒழியவில்லை. பழைய சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கிறது. பழைய வாழ்ந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த சுவாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் புது சிருஷ்டியா மாறல. ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களை புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறேன் என்று. ஏன் நம்மளால மாற முடியல? ஏன் அந்த மாற்றம் வரல? நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாய் வருவது என்றால் என்ன? அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வாழ்க்கை, அவர் சொன்ன அந்த திட்டம், அவர் சொன்ன ஒரு நோக்கம், அவர் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்ற அந்த சிந்தனைக்குள்ளாய், அந்த பேச்சுக்குள்ளாய், அந்த வார்த்தைக்குள்ளாய், அந்த செயலுக்குள்ளாய் நாம் இன்னும் முழுமையாக வராதபடினாலே இன்னும் பழைய சிருஷ்டிகளாய் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, இலவசமா கொடுத்துட்டாருப்பா, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. ஆனா வாழ்க்கையில இன்னும் புது சிருஷ்டியா மாறல. ஏன் மாறல? இன்னும் எனக்குள்ள என்ன பண்றது? கடவுள் வார்த்தை விதைக்கப்படும் போது நான் பிசாசு உடனே எடுத்து போட்டுக்கிறேன். அந்த வார்த்தை எனக்குள்ள என் இருதயத்திலே கலக்கல, என் இருதயத்தில விதைக்கப்படுகிறதா? என் இருதயத்தில விதைக்கல. இந்த இருதயம் என்ற நிலத்தில விதைக்கப்பட்ட வேறு ஒன்றுல, அது இன்னும் முளைக்க விடல. அதுக்குள்ள பிசாசு பிடுங்கி கொண்டு இருக்கிறான். ஆயிரம் சத்தியங்களை கேட்டாச்சு, ஆயிரம் வசனங்களை வாசித்தாச்சு, எத்தனை வாக்குத்தத்தங்களை பேசியாச்சு. ஆனாலும் எனக்குள்ள இன்னும் புது சிருஷ்டியா மாறலன்னா, இன்னும் எனக்குள்ள அந்த வார்த்தைகள் வேறு ஒன்றவில்லை, அது முளை கிளம்பவில்லை, இன்னும் வளர விடவில்லை. அதுக்குள்ள வளராதபடினாலே அது கனி கொடுக்க மரமாய் மாறவில்லை. ஆகையால வாழ்க்கையிலே மாற்றமில்லை. அதுக்குதான் சர்ச்சைக்கு வரும். அதுக்குதான் ஒரு மனிதன் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டு தேவ மனிதன் நினைக்க வைத்திருக்கிறார், நிக்க வைத்திருக்கிறார். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? உலகத்துல உபத்திரவம் போராட்டம் இருக்குது. அது என்ன போராட்டம்னா விசுவாச போராட்டம் தான். விசுவாசம், நீ ஒன்றை நம்புகிறாய், ஆனா இந்த உலகம் அதற்கு எதிராக இருக்கிறது. நீ ஒன்று பேசுகிறாய், உலகம் வேறொன்று பேசிக் கொண்டிருக்கிறது. நீ ஒன்றை உறுதியா செய்யணும்னு நினைக்கிற, உலகம் வேறொன்றை செய்ய சொல்லுகிறது. இது ஒரு பெரிய போராட்டம். இது ஒரு பெரிய போராட்டம். உண்மையா இருக்க விரும்புகிறார், உலகம் பொய்ய சொல்லுகிறது. இல்லையா? நான் நேர்மையா நடக்க விரும்புகிறோம், உலகம் என்ன சொல்லுகிறது? அதெல்லாம் ஒன்றும் புரோஜனம் இல்லைங்க, பழக்க தெரியாதவன் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது உண்மையும் உத்தமமாய் நடக்கணும் என்று. இல்லையா? மனிதர்கள் என்ன சொல்லுகிறார் என்ற வாழ்க்கை இல்ல, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய யோபை போல ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை என்று தேவன் எனக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நம்ம நல்லவன் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. டெய்லி ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுங்க. நல்லவருங்க, தங்கமான மனுஷன். என்னைக்கும் ஒரு நாள் கொடுக்கலன்னு வச்சு ஒரு பாட்டு கொடுக்கல பாங்க, அவருக்கு என்ன மனநிலையை தெரிஞ்சு அதுக்கு என்ன ஆனாருன்னு தெரியல. என்ன சொல்ல வருகிறேன்னா, கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலாம் கெட்டவங்க. இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனா தேவன் நமக்கு சீரான ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நீதியின் பாதை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு பரிசுத்தத்தின் பாதை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு இரக்கத்தின் பாதையை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு அன்பின் பாதையை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தின் பாதை கற்றுக் கொடுக்கிறார். நீயும் வளர்ந்து மற்றவங்களை வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்.
இலவசமா பெற்றுக்கொள்ள, மற்றவங்களுக்கு இலவசமா கூட கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவனுக்கு நாம, வெளியில இருக்கிறவனுக்கு நாம புதுசா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். நம்மளும் அவங்கள ஒன்னா இருக்கிற மாதிரி, அங்க ஒன்னாதான் இருக்கிறோம். அவர் பேசும்போது நம்ம பேசுகிறோம், அவரை மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் புது சிருஷ்டியா மாறணும் அர்த்தம். நம்ம ஆளுதான் பயவரு, அவர் கூட போனோம் நம்ம ஜாயிண்ட் ஆயிருது. அப்படி அவங்க கிண்டல் போனா நம்மள கிண்டல் பண்றது, அவங்க கேலி பேசணும் நம்மள கேலி பேசுறது, அவங்க தேவையில்லாத வாசிப்பா அது நம்மள இன்க்ளூட் ஆயிடுது. பாருங்க, இதெல்லாம் எனக்குள்ள இருந்தது. எனக்குள்ள சபைக்கு போவேன், நல்லா நீங்க பரிசுத்தமான மாதிரி இருக்கும். வேலைக்கு போனோன்னா அங்கே போய் பல நண்பர்களோட பேசணும், அவங்க தேவையான பேசணுமா, அவங்களோட அதிகமாக பேச ஆரம்பிச்சிடும். அதிகமாக அவங்க எல்லைக்கு பேச எல்லையும் தாண்டி போடுவேன். ஏன்னு கேட்டேன்னா அது இப்படி பேசி பேசி வந்துடும். நான் யாரு, நான் எதை பேசணுன்றத எனக்கு உணர்வு இல்லை. எனக்கு நான் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பித்தனோ அப்பதான் நான் யாரு, நான் என்ன பேசணும், எதுக்கு பிறந்திருக்கிறேன், எதுக்கு என்ன தெரிந்து கொண்டாங்க, நான் எப்படி வாழணும் தேவன் சொல்லுகிறார், எனக்காக என்ன வைத்திருக்கிறேன். இதெல்லாம் வேத வசனத்தை அறிய அறிய என் உள்ள போக போக எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் ஒரு விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு வசனமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுமானால் அநேகம் ஆயிரம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதெல்லாம் உன்னுடைய இருதயம் மிகப்பெரிய லேண்ட். ஹலோ, உன்னுடைய ஆவியினுடைய பகுதி மிகப்பெரியது. 2000 பிசாசு போய் உள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணுது. ஒரு மனுஷனுக்குள்ள போச்சா இல்லையா? 2000 பிசாசு ஒரு மனுஷங்க போய் தங்கி வாழுதுன்னா அவனுடைய ஆவியின் மண்டலம் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ அவனுடைய இருதயத்துடைய பகுதி எவ்வளவு பெருசா இருக்கும். அப்போ கர்த்தருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் விதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான லேண்ட் இருதயம். ஹல்லேலூயா. ஒரு விதையம் விதைத்தாலே உன் வாழ்க்கை இப்படி மாறுமானால் உனக்கான 1000 வாக்குத்தத்தங்கள் அதை எடுத்து விதைக்க 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 அதற்கு தண்ணீர் பாய்ச்ச இந்த உலகத்துல நீ புது சிருஷ்டியா இருப்பாய், நீ வேறு மனிதனா இருப்பாய், நீ மறுரூபமாக்கப்பட்டவனா இருப்பாய். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே முகத்தின் கலையை பார்த்தோன்னு சொல்லிடுவோம். உங்களோட பழக தேவையில்ல, முகத்தை பார்த்துல முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, ஒரு விசுவாசம் தெரியுது, ஒரு நம்பிக்கை தெரியுது. அவனை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். முகத்துல என்னமா இருக்குப்பா, முகத்துல இல்ல இருதயத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு தான் முகக்கலையை உண்டாக்குகிறது. முகத்துல நம்ம யாருன்னு காட்டுறோம், இருதயத்தில் இருந்தா தான் இல்லையா? இருதயத்தில் சோகமான முகம் நாம சோகமா, ஆமா, அதை ஜெபம் பண்ணும்போது அழையா வருது. அழையா இருதயத்தில் என்ன இருக்கு, அங்க என்ன பண்ண போறேன், இதை என்ன பண்ண போறேன், யாரை கிட்ட கேட்கலாம், அது வரை ஏன்பா எனக்கு எத்தனை வருஷம் பண்ண தேடி வரேன், ஏன்பா இந்த கஷ்டம் கொடுக்குறேன், ஏன்பா இப்போ ஜெபம் அழகு வந்துருது தானாவே. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை எடுத்து விதைக்கல, எடுத்து போட்டலாம். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லை. நம்பிக்கை இருந்து அழ வராது. கண்டிப்பா ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரப்பா, நீ சத்தியம் உள்ள தேவன், நீ வாக்கு மாறாதவன், நான் உடைய பிள்ளை, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆவுக்குரிய இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததியை இருக்கிறபடினாலே விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களா எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவாகிய உண்மை நான் விசுவாசிக்கிறபடினாலே இந்த வாக்கு தத்தங்களுக்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கிறபடினாலே இந்த வாக்கு தத்தத்தை நான் உரிமை கொண்டாடுகிறேன். இந்த சட்ட ரீதியா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து ஆசீர்வாதம் என்று நான் உரிமை கொண்டாடுகிறேன். இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று சொல்லும் பொழுது எங்க அழுகு வருது, சந்தோஷம் வருது. ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ராஜா மாதிரி எழுந்து வருது, ஏதோ கப்பு வாங்கிட்டு வர மாதிரி. விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை முடிச்சு வரும்போது நீங்க போட்டியில ஜெயிச்சு பெரிய கப்பு வாங்கிட்டு வரலாம். அப்படிப்பட்ட கப்பு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு வருவீங்க. சந்தோஷத்தோட அழுது கண்ணீர் வடிக்கிற இடம் என்று நமக்கு அனைவரும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்களா, நீ அழுது கண்ணீர் அதை பார்த்து ஆண்டவர் உனக்கு செய்வார். இப்போ வாக்குறதுங்க தேவையில்லை. டெய்லிப்போ ஒரு 1 ஹவர் அழுதுட்டு வந்துடலாம். நம்ம எல்லாம் போயிட்டு 1 ஹவர் உட்காந்து அழகுன ஒன்றும் தேவையில்லை. இப்போ கூட நினைச்சேன், நான் பல சோகமான நினைச்சேன்னா என்னால் கொஞ்ச நேரத்தில் தேம்பி அழ முடியும். ஹலோ,
அப்படிலாம் அழுதுட்டு இருந்த ஒரு காலத்துல மாச கணக்குல வருஷ கணக்குல அழுது இருக்கிறேன்னு. ஏன்னா அது காரியங்கள் நினைச்சாலே அழுது கண்ணீர் விட ஆரம்பிச்சு, திரும்பி திரும்பி கதிரி கதிரி அழக ஆரம்பிச்சு, நினைச்சாலே அழுதுருவேன். அழுகையின் பள்ளத்தக்கன்றல அது நான் தான். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தது. அழுகைன்னா எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கர்த்தர் வார்த்தை பிடிக்க ஆரம்பிச்சுன்னு, ஆனா எந்த நிலையிலும் என் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் அழக்கூடாது. ஆண்டவரே, அழுகையை நீர் விரும்பலைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த நிலையில நான் சந்தோஷமா இருக்கணும். இப்ப இந்த வசனத்தை அறிஞ்சு கொண்டு பாருதான் வந்து வெளியே வரேன். இல்லைன்னு கேட்டா நான் தான் உட்காந்து இருக்கேன். இன்னொன்று அழுதுகிட்டு பிரச்சனைகளை பார்த்துட்டு, இது ஏன் ஆண்டவரை எப்படி கர்த்தர் நம்முடைய கேள்விக்கான பதிலை வைத்திருக்கிறோம். அதுல சுதந்திரிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை எடுத்து அதை விதைத்து அதை என்ன பண்ணணும், நீர் பாய்ச்சி அதை வளர விடணும். நிச்சயமாய் ஒரு நாள் கனி கொடுக்கும், நிச்சயமாய் ஒரு நாள் பலன் கொடுக்கும். அதோட பொறுமையோடு காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்க எந்த நிலையில் இருக்கிறது முக்கியம் இல்ல. கர்த்தர் ஒரே நிலையில மாறாதவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமையில மாற்றம் இல்லை. நாட்டம் எடுத்து சடலத்து 4வது நாள் போய் உயிர் கொடுக்கிறார். அல்லேலூயா. செத்து போன காதை பார்த்து பேசுகிறார், லாசருவே எழுந்து வா என்று சொல்லும்போது இந்த செத்து போன காது அந்த வசனத்தை கேட்டு அந்த அதுக்குள்ள ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. காது தாங்க கேக்குது, வார்த்தை நம்ம காது தானே கேக்குது. செத்து 4 நாட்கள் ஆச்சு, நாட்டம் அடிச்சு போச்சு. எந்த ஒரு உள்ள எந்த ஒரு செல்ஸும் இல்லை, எல்லாம் செத்து போச்சு. உடலுக்குள்ள இருக்கிற 1000 கோடிக்கான செல்ஸ் எல்லாம் செத்து போச்சு. அதுல உயிர் எதுவுமே இல்லை. 4 நாட்கள் ஆச்சு, நாற்றமா அடிச்சு போச்சு. அப்ப அது காதும் செத்து போச்சு. காதும் அந்த மரித்த அந்த மனிதனை பார்த்து இயேசு பேசுகிறார், லாசருவே எழுந்து. அப்ப முதல்ல அந்த வார்த்தை யார் கேட்கிறது? செத்து போன காது கேட்கிறது. செத்து போன அந்த காது கேட்க வைக்கிறார். முதல்ல அவனுடைய காது தான் கேட்கிறது. அல்லேலூயா. அதான் கேட்கிறது குறித்து கவனமாக இருக்கிறது. காது உள்ளவர்கள் கேட்கிறார். ரொம்ப முக்கியமானது. நீ காதுல தான் அந்த வசனத்தை கேட்கிற, அது இதயத்தில் விதைக்க போவது எடுத்து போகலாம். அதே காது வழியில் தான் பிசாசு பேசுறான். அதே காது வழியா பிசாசு பேசுறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 12:2 தெரிஞ்ச வசனங்கள் தான் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவுங்கள். இந்த வீட்டுல போய் பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு வார்த்தை எடுத்து இந்த வசனத்தை போய் தியானம் பண்ணுங்க. மறுபடியும் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தால் மாதிரியே வாழாதீங்க. தேவனுடைய நன்மையும் நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நன்மை பிரியம் தேவ சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக பகுத்து அறிகிற அறிவு நமக்கு வைத்திருக்கிறார். பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, பகுத்து அறியும் போதுதான் நம்ம மனம் புதிதாகிறது. வசனத்தை கவனிக்கிறதுனால தான், வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதனால இந்த பகுத்தறிவு வேலை செய்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது என்ற வார்த்தை உணர்வு உள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்போதுதான் அது நம்ம மறுரூபமாக்குகிறது. வார்த்தை உணர்வு அற்றவர்களுக்கு இந்த மறுரூபம் கிடைக்காது. ஆராதனை பண்ணுவது உற்சாகமா இருக்கு, கரங்களை தட்டுறோம். ஆனா பிரசங்க நேரத்தில் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா வேற ஒண்ணு யோசித்து இருக்குது. பிரசங்க நேரம் நிறைய பேருக்கு திட்டங்கள் போடுகிற நேரம். சாயந்தரம் எங்க போகலாம், எப்படி போறது, பைக்கில் போகலாமா, துணி எடுக்கணும், எந்த கடையில் எடுக்கலாம். இவங்க பிரசங்க நேரத்துல வேற ஒண்ணு யோசிச்சு உட்கார்ந்து இருக்குது. வேற ஒண்ணு திட்டங்கள் போடுகிற இடம். கைகளை தட்டி ஆராதிக்கும் நல்ல உற்சாகமானது. ஆனா ஆராதனையோட மிக முக்கிய பகுதி கடவுள். நான் ஒண்ணு யோசித்தேன். லூசிபர் என்ற தெய்வத்துடன் ஆராதனை பீடத்துல இருந்தான். அவனுடைய சிறகுகளை இப்படி அசைத்தால பலவிதமான இசையினுடைய சத்தங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தில் அதை பற்றி இல்லை, சில ஆராய்ச்சியாளர்களை சொல்றதை வச்சு சொல்றேன். அவனுடைய ஆராதனுடைய தலைவனா இருந்தாங்க. அந்த இசை கருவிகளை அப்படி இசை இப்படி அவனுடைய சிறகுகளை அப்படி விரிச்சு ஆட்டினாலே பயங்கரமான
இளையராஜாலாம் தோத்து போனான். அப்படிப்பட்ட இசை அவனுக்குள்ள அவனுடைய கொடுத்திருந்தாங்க. இப்போ அவன் பாவம் செய்து கீழே தள்ளப்பட்டுட்டான். இப்ப யார் அந்த மியூசிக் வாசிக்கிறது? இல்ல மியூசிக் வாசிக்கிறவங்களே இல்லையா? இப்போ வெறும் வார்த்தை மட்டும் தான் அங்க இருக்கு. அதை பத்தி பேசுங்க ஒன்றும் போடல, அதை பத்தி ஒன்றும் போடல. ஆனாலும் அதுக்கான பதில் இருக்கும். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கேள்வி வந்தது, கண்டிப்பா பதில் கிடைக்கும், பதில் கிடைக்கும். அப்போ அந்த இடத்த யார் நிரப்பினாங்க? இப்போ இசை ஆராதனை வீரனையும் தள்ளிட்டாங்க. ஆராதனை வீரனை விழுந்துட்டாருப்பா வந்து. ஆனா கடவுளுடைய வார்த்தை எங்க இருக்கு? அல்லேலூயா. ஆராதனை இருந்ததோ இல்லையோ, எதுவும் இல்லையோ, கடவுளுடைய வார்த்தை அங்க இருக்குது. அல்லேலூயா. ஆராதனையும் கடவுள் வார்த்தை வச்சுதான் பாடுறோம். அப்போ வார்த்தை சேர்ந்ததுதான் கடவுள் ஆராதனை. இதோட மேலானது கடவுளுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க. கடவுளுடைய வார்த்தைய எப்போ கவனிக்க தவறுறீங்களோ, கடவுள் வார்த்தை எவ்வளவு முக்கியம் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வரும்போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ஆமாம். ஏன்னா கடவுள் வார்த்தையே தவறாய் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பிசாசுடைய நிலை. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு 3ஆம் அதிகாரம் 1-7. தேவனாகிய கர்த்தர் உண்டாகிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. பிசாசுடைய நிலைமை என்னன்னா, அவன் ஒரு தந்திரவாதி. அவன் அவன் வல்லமையானவன். இங்க வேதத்துல சொல்லப்படுது. அவன் வந்து நேரடியா தாக்கிடுவான் இல்ல, உன்னை குழப்பி விடுறது வேலை, உன்னை திசை திரி போட்டுறது, உன்னை கலங்கடிக்க பண்றது. ஏதாவது ஒண்ணு நீ உனக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் மேல இருக்க அந்த வசனத்துடைய நம்பிக்கையை உடைத்து போடுறது அவனோட வேலை. கடவுள் சொன்ன வழியில் நடக்காதபடி வேரோடு நடத்துகிறது. உன்னை திசை திருப்பி விடி குழப்பி விட்டு உன் வாழ்க்கையை தடுமாற பண்ணுகிறது. நீ அவன் வார்த்தை விட்டு விலகிட்டாலே உன்னை அவன் திசை திருப்பது ரொம்ப ஈஸி. அவனை பாவத்தை தள்ள ரொம்ப ஈஸி. அதுதான் அவன் பண்ற டெக்னிக்கல். நீ எப்ப வார்த்தையை விடுறியோ, வார்த்தையை நம்புறதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்கன்னு நம்பும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 1000 பேர் இந்த உலகத்துல சொன்னாலும், தேவ மனிதர்கள் சொன்னாலும், இதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் ஃப்ளூல சொல்லிருக்கு. சில தீர்க்க தரிசனே அப்படி சொல்றாங்க. ஃப்ளூல சொல்லிட்டேங்க, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டேன்னு. என்னங்க நீங்களே அப்படி சொன்னா எப்படிங்க? சரி, இப்போ நம்ம விசுவாசிகளாக நாம் கர்த்தருடைய வசனத்தை நம்புகிற நம்ம, அவருடைய தீர்க்க தரிசியா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அவர்களும் சில நேரங்களில் தவறுவது உண்டு. ஆனா நாம என்ன பண்ணோம்? கடவுள் வார்த்தையில சரியா இருந்தது. இந்த மாதிரி காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சரியான ஒரு வழியில நடப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வாசிக்கலாம். வாசிக்க தொடர்ந்து. சர்வமான தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று. எத்தனையோ அதை வாசிக்கிறோம். அது நமக்கு புதுசா தான் இருக்குது. இப்ப இந்த தோட்டத்துள்ள எல்லா கனிகளும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. முதல் எடுத்த உடனே பாருங்க, பொய்ய பேசுறாங்க பாருங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு மாத்தி பேசுறது பிசாசுடைய ஒரு. இப்ப கடவுள் வார்த்தை வந்து என்ன சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியலன்னா அவன் சொல்றது கரெக்டா இருக்கும். அப்புறம் இதுல என்ன சொல்றான் முக்கியமா? தேவன் அறிவார். அந்த வசனம் வருதா? வாசிக்கு. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இப்போ நானா வந்து பேசல, தேவன் சொன்னதுதான் பேசுறேன். தேவனுக்கே தெரியும் நான் சொல்றதுன்ற மாதிரி, தேவன் சொல்லிதான் நான் செய்யறேன்ற வார்த்தையை பயன்படுத்தாம, தேவனுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த விஷயம் நான் சொல்றது கரெக்ட் தான்ன்ற மாதிரி இங்க பிசாசு பேசுகிறத பார்க்க முடிகிறது. இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். இங்க ஒண்ணு அவன் பொய்ய சொல்றான், ரெண்டாவது என்ன பண்றான்? தேவனே சொன்னார் என்ற ஒரு நிலையில பேச போகும்போது நம்ம எல்லாம் விழுந்து போகிறோம். பாருங்க, நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். நான் வந்து 94 3-4 வருடங்கள் வந்து ஏசிஎஸ் சர்ச்சில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ பெரிய ஓலக்கட்டை இருந்தது. ராம் சுந்தர் ஐயா
தலைமையில நடந்து கொண்டிருந்து அங்க போயிட்டு இருக்கும்போது என்னோடு படித்த ஒரு நல்ல நண்பன், அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் வந்து முழுவதுமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமா வந்துட்டாங்க. ஐசிஎஸ் சபையில் பாடுறாங்க, மேடையில் பாடுறவர்களுக்கெல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க. அவர் ஒரு கட்சியில் இருந்தாலும் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் பாட்டெல்லாம் எழுது, சில பாடெல்லாம் பாடணும். அந்த குடும்பம் போய் அவரோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஆயிட்டாங்க. நான் வந்து எனக்கு நான் தனிமட்ட மனிதனாக போகிறதுனால அந்த ஒரு ஐக்கியம்ன்றது அங்கே எனக்கு இல்லை. நான் போவேன் வருவேன், அங்கே இருக்கிற சிலரை எனக்கு நல்லா தெரியும், அவங்களோட ஐக்கியம் வருவேன். அந்த சபையோட ஊழியர்களோட எனக்கு அவ்வளவுதான் ஐக்கியம் கிடையாது. இவங்க எனக்கு பின்னாடி ரசிக்கப்பட்டாலும் போய் உள்ள பூந்து என்ன பண்ணாங்க, ஊழியக்காரோட நினைஞ்சுட்டாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க, நல்லா ஆளுகிறாங்க. திடீர்னு ஒரு வேறு விதமான செய்தி அவங்க கேட்டாங்க. அந்த செய்தி பாருங்க, முற்றிலுமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி வேறு ஒரு சத்தியத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என் நண்பன் என்ன பண்ணா, என் வீட்டுல ஒரு கூட்டம் நடக்குதுடா வாடான்னு. நான் தான் வந்து வேத பிரியர்ல எத்தனை மைல் கடந்து வானோட வந்துடுவேன், ஏன்னா வேதத்தை படிக்கணும்னு ஆர்வம். அப்போ அன்னைக்கு அந்த ஒரு தெளிவான காரியங்கள் தெரியாது, அவர் வாஞ்சி இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். நான் 1 மணி நேரம் அவங்க வந்து அவங்களுடைய போதனைகள், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அதனுடைய போதனையை 1 மணி நேரம் ஒரு கூட்டமாக உட்காந்து என்ன பண்ணாங்க, நான் கேட்ட பிரசங்கத்துக்கு எதிர்மறையான ஒரு பிரசங்கம் 1 மணி நேரம் நடக்குது. அதுக்கான சில வசனங்கள் டக்கு 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 இது அது ஒன்று இது ஒன்று தான் சொல்லும் போது, அந்த 1 மணி நேரத்தில் நான் இத்தனை வருஷம் கேட்டு வந்த அந்த செய்தியில என் மைண்டை குழம்பு போச்சு, என் மனம். ஆனால் வேத வசனம் தான் காட்டுறாங்க, வேத வசனம் காட்டுறாங்க. இப்போ என்னால் இதை மறுக்க முடியல. பைபிள்ல இருந்தானே சொல்றாங்க, இப்போ இவங்க சொல்றதுதான் கரெக்ட், இப்போ அவங்களா தப்பு பண்றாங்க, அப்படி மட்டும் ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. பாருங்க, இது நாளுக்கு நாளைக்கு என்னாச்சுன்னா என்னால் தூங்க முடியல. நான் வந்து இந்த வேதம் தான் சத்தியம், இதுக்கு மேல ஒன்று இல்லை நினைச்சு வந்தேனே. இப்போ வந்து இதே வந்து இது சரி இது சரியில்லை, இது தப்பு அது தப்புன்னு சொல்லும் போது எனக்கு இந்த வேதமே ஒரு பொய்யா இருக்குமோன்ற ஒரு மனநிலை இருக்கிற பிசாசனம். எப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டது, இவங்க எங்க இந்த வசனத்தை சொன்னாங்க, பைபிள் சொன்னாங்க. இப்போ எனக்கு எல்லா ஊழியக்காரங்களும் தப்பானவர்களா தெரிய ஆரம்பிச்சேன். எல்லாம் ஏமாத்துறாங்க, இது பண்றாங்க. ஆனா இந்த சத்தியத்தையும் ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து சபைக்கு போறேன் வரேன், ஆனால் என்னால் எதிரும் முழுமையாக ஈடுபட முடியல. ஒரு விதமான ஒரு எனக்கு தெளிவில்லாம போறேன் வரேன், ஒரு ஆண்டவரை மறுதளித்த ஒரு நிலைமை, பிரச்சனத்தை உணர முடியல. பைபிளை பச்சை தூக்கி போடுறேன், பைபிளை பச்சை எனக்கு தப்பு தப்பா வருது. வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நான் இதே வேதம் எனக்கு தவறாகி தோன்றுகிறது. வேதம் படிக்கும்போது தவறான விளக்கங்கள் ஒரு தூக்கி போட்டு வேதம் படிக்க முடியல, செவத்தில் கூட பிரச்சனை உணர முடியல. இது இனிமே போயிட்டு இருந்தது. பாருங்க, சில நல்ல தெய்வ மனிதனுடைய வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் பேசப்பட்ட சத்தியங்களை கேட்ட பிறகுதான் என் மனத்திற்குள்ள அந்த பின்மாற்றத்தில், அதாவது பின்மாற்றம்னா அப்படி அதை விட்டு போயிடலான்ட்டு இல்லை, இந்த குழப்பத்தில் என்னால் வர முடியல. அதுல இருந்து வருவதற்கு பல வருடங்கள் ஆச்சு. இப்போ சத்தியத்தை போதிக்க மனிதனுடைய சத்தியத்தை கேட்டுதான் ஒரு தெளிவு, வசனம் என்ன சொல்லுகிறது என்றது ஒரு தெளிவு வந்த பிறகுதான் நான் மறுபடியும் வந்து உயிரோடு எழுந்து உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில செத்து போயிட்டேன். ஆவிக்கிற வாழ்க்கையில செத்துப்படுத்துவேன். நான் பின்மாறி போய் எங்கடா போயிருக்கேன். நான் மறுபடியும் என் ஆவிக்கு ஜீவித்தை மீட்டுக் கொடுத்தது இந்த வேதவசம். நான் ஒன்று புரிந்து கொண்டேன் இந்த அனுபவத்தின் மூலமா. சரி, இவங்கள வேதவசம் போதிக்கிறாங்க, இவங்கள வேதவசம் போதிக்கிறாங்க. ஒருவர் சொல்லுகிறார், 2 பேரும் அபிஷேகம் பெற்ற வல்லமையான ஊழியர். ஒருத்தர் சொல்றாரு, செத்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு உடனே போயிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, செத்தவங்களாம் போல, தன்னுடைய ஆயுசு நாட்களுக்கு முன்பாக மறித்தவர்கள் இந்த பூமியிலே ஆவிகளா சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தான் மனிதரை பிடித்து கொண்டு அலைக்கழிக்கிறார்கள். அவருடைய ஆயுசு நாள் வரையிலும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்றாங்க. உங்க 2 பேரும் ஆவிக்கிறவர்கள் தான், ஆவிக்குரிய நல்ல தேவ மனிதர், நான் மதிக்க காணப்படுத்தும் தெய்வ மனிதர்கள். ஆனா விளக்கங்கள் வேறு வேறா இருக்கு. ஒருத்தர் சொல்ற மனிதன் மறித்த உடனே ஆவி போயிடும் இருக்காது. ஒருத்தர் சொல்ற அவங்க ஆயுசு நாட்கள் முடிந்தாதான் அந்த ஆவி போகும், இல்லைன்னா இங்கே இருக்குங்க. இது ஒரு பெரிய குழப்பம். பெரிய 2 பேரும் தேவ மனிதர்கள், 2 பேரும் சொல்றாங்க, நான் எதை நம்புறது? அப்போ வேதத்தின் அடிப்படையில் நம்ம வேதத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நான்
வேதத்தின் அடிப்படையில் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அதுல ஒருத்தர் சொல்றது கரெக்டா இருந்தது. மனிதனுடைய ஆவி மரித்த உடனே தேவனிடத்தில் போகிறது. மரித்த ஆவிகள் பூமியில் சுத்துக்கிறது இல்லை, பூமியில சுத்துக்கிறது இல்லை. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, மரித்த சாமுவேலுடைய ஆவியை புறப்பட்டு வந்தது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ மரித்தவன் எழுந்து வந்தானே அவங்க சுட்டி காட்டுறாங்க. நான் சொல்றேன், ஒரு குறி சொல்லுகிற மனிதன் ஒரு பரிசுத்த தெய்வ மனிதனுடைய ஆவியை கொண்டு வர முடியாது. அப்போ அந்த வந்த ஆவி உலகத்தில் விழுந்து போன ஆவிகள் தான். இப்ப இங்க ஒருத்தர் சாவராரு வச்சுங்களேன், தற்கொலை இங்க இருக்கிற ஆவிகள் தெரியும். இங்க ஆவிகள் இருக்குது. உலகத்துல விழுந்து போன 1/3 ஆவிகள் இங்க ஊரில் விழுந்திருக்கு. அசுத்தாவிகள், பிசாசு மட்டும் வேண்டாம், அவனோட ஒரு 1/3 இல்லையா? 30 கோடி தெய்வ தூதர்கள், 10 கோடி தெய்வ தூதர்கள் ஆவிகளாய் விழுந்து போன ஆவிகளாயிட்டாங்க. பிசாசனுடைய அவருடைய போதனையை கேட்டு அவன் விழுந்து போனால கடவுளை எதிர்க்கக்கூடியவர்களை விழுந்து போன ஆவிகள். அந்த ஆவிகள் என்ன செய்கிறது, இங்க விழுந்த மனிதர்களுடைய அந்த பேரை தெரிஞ்சு அது என்ன பண்றது, அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு நான் தான் முருகன் வந்திருக்கிறேன். இங்க சமீபத்தில் ஒரு தம்பி வந்ததுல அது ஒருத்தருடைய பேரை சொல்லி கொண்டே இருக்குது. அந்த பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், நீ யாருன்னு எனக்கு தேவையில்லை, நீ அது இல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிசாசுடைய கிரிகளை அடிக்கும்படிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தாருன்னு காது கிட்ட 4 முறை சொன்ன பாருங்க. என்னை விட்டுட்டு நான் ஓடிடுறேன்னு சொல்லி விழுந்து ஓடி போச்சு. என்ன சொல்லுகிறேன் என்றால், போதனைகள் நம்ம எல்லாரும் ஊழியக்காரன் நினைக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் போதனையா இருக்கின்ற கவனிக்க தெரிஞ்சிருக்கணும். இதை ரொம்ப நாட்கள் புரிந்து கொண்ட நாட்கள் பிறகுதான் அப்போ எல்லா ஊழியக்காரரும் சொல்றது கரெக்டான நாம வேதத்தை படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டான சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம சரியான ஒரு தெளிவான சத்தியத்தில் இருந்தோம்னா மற்றவர்கள் பண்ணுகிற போதத்தை எளிதா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எனக்கு இல்லாத படங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு சத்தியத்தை கேட்டவனும் ஒரு குழப்பம், ஒரு பயம், பைபிள் வசனம் தான் சொல்றாங்க, ஆனா அதை கேட்ட உடனே ஒரு விதமான பயம், ஒரு குழப்பம், ஒரு திகில் எனக்கு பிடிச்சது. அப்போ எனக்கு அநேக நாட்கள் பிறகு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, எந்த போதனையை கேட்டாலும் அது உன்னை உயிர்ப்பிக்கணும், உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும், அது உன் நிலையை மாற்றணும், உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அதுதான் தேவன் பேசுகிற வார்த்தை. உனக்கு குழப்புகிறபடி தேவன் பேச மாட்டாரு. உன்னை திகிலுக்குள்ளாய போக முடியாது பேச மாட்டாரு. அவர் முதல் சொல்ற வார்த்தை பயப்படாது. அப்போ ஒரு பயத்தை கொண்டு வருகிற அந்த செய்தி வசனத்தின் மூலமாய் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது பிசாசு பேசுறான், வசனத்தை பத்தி பேசுவேன் இல்லையா? என்ன சொல்றான், உப்பரையின் மேலே கொண்டு போய் நீ தாழ குதியும் தெய்வ தூதர்கள் வசனம் இருக்கா இல்லையா? உங்கள் கால்கள் இடராதபடிக்கு. அப்ப வசனம் தானே சொல்றான், வசனம் தானே. அப்போ இந்த கால்கள் இடராதபடிக்கு நீங்க உப்பரையின் மேல குதி, உன்னை தாங்குவாருன்னு. அவன் என்ன சொல்றான்னா, வசனத்தை மாத்தி தேவையற்ற இடத்துல தேவையில்லாத வசனத்தை கொண்டு வந்து உன்னை தேவையில்லாத செய்ய வைக்கிறான். என்ன சொல்றேன்னா, மேல இருந்து குச்சி செத்து போன்றான். இயேசு என்ன சொல்றான், மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கோ, மேல இருந்து. இப்படிதான் பேதுரு தண்ணி மேல் நடந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, பெரிய வெள்ளத்துல தண்ணி மேல் நடந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப பேதுரு நடந்தா நான் நடக்கிறது இல்லை, பேதுருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது பேதுருக்குள்ள. அப்போ வேதத்தை அந்த விசுவாசத்துல வளர்த்து கொண்டு நடக்கிறது இல்லை. அவர் நடந்தா நான் நடப்பேன். வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. ஒரு கூட்ட மக்களை ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணா, நம்ம பரலோகத்துக்கு போறோம். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். 95ஆம் ஆண்டுல என்ன பண்ணாரு, ஒரு பெரிய திரள் சபை கூட்டத்தார ஒரு சபைக்குள்ள அடைச்சிட்டு எல்லாம் கேட்டெல்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ கேமராலாம் வச்சுட்டு நாம எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம். எப்படி போகிறோம், நம்ம எல்லாரும் ஆராதனை பண்ணிட்டு எல்லாரும் விஷத்தை சாப்பிட்டு செத்துருவோம். விஷத்தை சாப்பிட்டு ஒரு சபையாரே செத்து போயிட்டாங்க, பரலோகம் கூப்பிட்டு போகிறேன். இது பேப்பரில் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் நடந்தது என்னன்னா, உபாசம் போட்டு ஜெபிச்சே செத்து விட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். தோண்டி பணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா கவனிக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அந்த பிரசங்கம் கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிறோம். அதை கேட்கும்போது உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுறீங்களா, ஒரு வெளிச்சம் இருக்கிறதா,
ஒரு தெளிவு வருகிறதா, ஒரு சமாதானம் வருகிறதான்னு புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழப்பங்களும் ஒரு பெரிய ஒரு இருக்கிறதோட நிலைமை ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எதையே நான் ஞாபகத்தில் சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் நான் விழுந்து எழுந்து குழம்பி போய் கதறி போய் பின்மாறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நிலையில என்னை தூக்கி நிறுத்தினது கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த மறுபடியும் அந்த நம்பிக்கை, எழுந்து போன நம்பிக்கை, மறுபடியும் கர்த்தர் தான் தேவன் என்று நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், அது எனக்கு தேவன் கொடுத்த மாபெரும் வந்து எனக்கு ஒரு அற்புதமாய் தெரிகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி மறுதளித்து போனவர்கள் வந்தது கிடையாது. அந்த வேதத்தை தூக்கு முதல்ல தப்பா தெரிஞ்சு எனக்கு மறுபடியும் இதுல இருந்து மறுபடியும் ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர் பெற்று இங்க நிக்க வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தையில் வந்து எனக்கு சத்தியம் என்று நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதுல பிசாசு என்ன செய்கிறான்? இதை படிச்சுதானே பெரிய ஆயிடுவேன், இது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆயிடுவேன், இந்த வசனம் உனக்குள்ள நிலைச்சா நீ என்ன பண்ணுவேன்? உயர்த்தப்பட்டுருவேன். அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்ல, வசனத்தை எடுத்து போட்டணும். நீ பல மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கணும், உபவாசம் போட்டுக்க, அதை பத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டேன். 40 நாள் போட்டுக்கிற நான் தடை பண்ண மாட்டேன், பண்ணிக்க. உபவாசம் போடுகிற தடை பண்ணினான் என்ன வசனம் இருக்குங்க? நீ 40 நாள் போட்டு ஒருத்தர் 80 நாள் போட்டாரு, அவர் போட்டுக்கிறார், நான் தடை பண்ண மாட்டேன். அழுவடியா? அழுது, மணிக்கணுக்கு அழுது, அதை நான் தடை பண்ண மாட்டேன். நான் வசனத்தை ஊர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருந்தேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம். 3 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17. கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, இல்லையா? எஸ்எஸ் பிரியாணி கடையில பிரியாணி நிச்சயமாய் உண்டு. உடிப்பு ஹோட்டலில் ஸ்பெஷல் சாதா தோசை நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாய். ஆமா, சில இடத்துல அது கண்டிப்பா அங்க இருக்கு. எந்த ஹோட்டல், உடிப்பு ஹோட்டல் இட்லி இல்லைங்க, தோசை இல்லைங்க, என்ன உடிப்பு ஹோட்டல்? அதுதான் மெயின். எஸ்எஸ் பிரியாணி ஹோட்டல்ல பிரியாணி தான் மெயின் டிஷ். இப்போ பிரியாணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை அவர்கிட்ட உண்டு, அவர்கிட்ட உண்டு. எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. ஆவியானவர் செயல்படணும்னா அவரை வார்த்தை இயக்கணும். ஹலோ, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோதுதான் அந்த வெறுமையை ஆண்டவர் நம்ம இருளை வெளிச்சம் ஆண்டுகிறார். அதுவரையிலும் அவர் அசைவாடி கொண்டிருந்தார், இல்லையா? அவர் தண்ணீர் மேலே ஜலத்தின் மேலே எத்தனை ஆண்டுகள் அசைவாடினார்? பல ஆண்டுகள் அசைவாடினார். அவர் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்ததுதான், ஆனா செயல்படல. ஏன்னா வார்த்தை பெறப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. வார்த்தை பெறப்பட்ட அடுத்த நிமிடத்துல விடுதலை கொடுக்கிற ஆண்டு அந்த பரிசு. அப்போ ஆவியான இடத்துல விடுதலை உண்டு, விடுதலை அவர் வைத்திருக்கிறார். அவர் வார்த்தை வந்தா செயல்படுவார். 2வது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் ஒரு கேள்விக்குறி விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இப்ப இயேசு வந்து அநேகரை அந்த நாட்களை விடுதலை ஆக்கினார். விடுதலை அநேகர் அவரை தேடி வந்து விடுதலை பெற்றுக் கொண்டாங்க. ஒரு சிலரை மாத்திரம் தேவன் தேடி போனார். காரணம் அவருடைய நிலைமை, சூழ்நிலை, அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்தபடினாலே அவருக்கு இறக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அவர் வார்த்தையின்படி செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தபடினாலே அந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்த மனிதனுக்கு உதவி செய்ய அவர் போய் உதவி செய்த அவனை வந்து மறுபடியும் எழுப்பினார். ஏன்னா அந்த உதவி செய்ய யாரும் இல்ல, நாட்டம் பிடித்திருக்கிறான். 38 வருஷம் படுத்த படுக்கை தான். அவனுக்கு யாரும் கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாங்க. அவன் நிச்சயமா விடுதலை ஆக முடியாது என்ற ஒரு நிலையில அவர் வாழ்கிற அந்த நாட்களில் அவர் இருக்கிறபடினாலே வியாதியஸ்தர்களை போய் பார்த்தீங்களான்னு அவர் கேள்வி கேட்கும் போது தானும் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறபடினாலே அவர் போய் சந்தித்து அவருக்கு விடுதலை தருகிறார். அப்போ இயேசு ஒரு சிலரை தேடி போய் விடுதலை கொடுக்கிறார், சிலர் இடத்துல தேடி வந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறாங்க. அப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அனைத்து விடுதலை பெறாதவர்கள் இருந்தாங்களா இல்லையா? அங்க போன அந்த ஊர்ல அதெல்லாம் சுகமாயிட்டாங்களா?
அப்ப விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவார்களாம். அவர் விடுதலை ஆக்கக்கூடியவர். சிலர் தேடி வந்தவர்கள் விடுதலை கொடுக்கிறாரு, சிலரு அவர் தேடி போறாரு. இதெல்லாம் ஒரு லெவல். இன்னொரு லெவல் இருக்குது, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வசனத்துல பார்க்கணும், ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை இருக்கு. அப்புறம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், ஒரு கொஸ்டின், அவர் ஆக்கினால் ஆக்க முடியும். ஆக்கினால் எல்லாரும் ஆக்குவாரா? அவர் ஒரு சிலர் ஆக்குவார், ஒரு சிலர் அவர்கிட்ட போனா கிடைக்கும். எல்லாரும் உலகத்துல உடனே அவர் குணமாக்கணும்னா அப்படி இல்லை. ஆனால் சத்தியத்தை அறிகிற யாவரும், இங்க கவனிக்கணும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை யாரும் விடுதலையாக்க தேவையில்ல. சத்தியத்தோடு ஆவியானவர் இணைந்துட்டாரு. சத்தியம் வேற, ஆவியானவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தோடு ஆவியானவர் இணைந்திருக்கிற சத்தியம் வரும்போது ஆவியானவர்களை விடுதலையாக்க முடியாது. அப்போ சத்தியத்தை இணைந்து வரும்போது அவர் ஆவியானவர் என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய விரும்பும் பொழுது தனிப்பட்ட விதத்துல இருக்கிற இடத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சத்தியத்தை தேட ஆரம்பிக்கும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும் போது அந்த சத்தியம் அவனை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்தை நீ படிச்சுக்க கூடாது, நீ இந்த வசனத்தை நீ தெரிந்து கொள்ளக்கூடாது, உன் இதயத்தில் வெறுக்கப்பட்ட கூடாது, அதை நீ படிச்சிட கூடாது, தியானிக்க கூடாது, அதையே பேசக்கூடாது என்ற பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையே சத்தியமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை இதயத்துல வச்சது பொது பிடிங்கிறான், நோண்டி எடுத்துறான். உனக்குள்ள இருக்கக்கூடாது, அது மட்டும் இருக்காது. நீ ரட்சிக்கப்படு, ரட்சிப்பை பெற்றுக்கோ இலவசமா. இயேசுதான் நம்பிட்டு போ. ஆனால் ஆண்டவர் வைத்த இந்த ஆசீர்வாத வாழ்க்கை நீ வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்க சமாதானத்தை பெற்று வாழக்கூடாது, சந்தோஷத்தோடு வாழக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை உனக்காய் வைத்திருக்கிற வாழ்க்கை வாழக்கூடாது என்பதிலே பிசாசு கவனமா இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் சொல்லிட்டு வர மாட்டான், நீங்க அசந்து இருக்கும் போது வருவான். அவன் ஆவியிலே விழிப்பில்லாத போது, கர்த்தருடைய வசனத்தை குறித்து தெளிவில்லாத போதுதான் அவன் வந்து உங்களை குழப்பி விடுவான். நல்லா கவனிக்கணும். நீ சத்தியத்தில் தெளிவா இருக்கும்போது அவனை குழப்ப முடியாது, கிட்ட வரமாட்டான், நெருங்க முடியாது, நெருப்பு மாதிரி ஆயிடுவ. நீ சத்தியத்திலே தெளிவா இருக்கும்போது அவன் பயப்படுறான். நீ எங்க குழம்பு இருக்கும்போது, எங்க தெளிவில்லாத போது, திருடன் வருகிற விதமா நீ தூண்டும் பொழுது, நீ விழிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பெறும்போது, கர்த்தருடைய வார்த்தை குறித்து நீ உறுதியில்லாத போது, அதிலே விசுவாசத்துல நிற்காத போது, திருடன் திருடு விதமாய் வருகிறானா? வந்து அவன் திருடவும் கொள்ளவும். ஆமா, என்னத்தை திருடுறான்? உங்ககிட்ட பொக்கிஷமாக கடல் வார்த்தை வெளியே எடுத்துடணும். அது மட்டும் நீ வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை வெளியே எடுத்துடுவான். அதை திருடுவான், அதை திருடி எடுத்து போட்டுடுவான். அந்த வார்த்தையை எடுத்து போட்டுட்டு அடுத்து நம்ம கொள்ற வேலை, அழிக்கவும். அடுத்தது என்ன பண்றோம்? சாவடிக்கிறது. சாவடிக்கிறதா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். அந்த வசனத்தை எடுத்துட்டான்னா நீ ஒன்றுமில்லாத வெறுமையான பாத்திரம். இருதயத்திலே கடவுள் வார்த்தை இல்லாத தேவ மனிதன் வெறுமையான பாத்திரம். அவனால சந்தோஷமா பேச முடியாது, நம்பிக்கையா பேச முடியாது, பொறுமையா பேச முடியாது, அவனால வந்து இறக்கப்பட முடியாது, அன்பு காட்ட முடியாது. அவன் வந்து இந்த உலகத்து மனிதனை போலதான் இருப்பான். என்னதான் ஆண்டவருடைய சபைக்கு வந்தாலும் வார்த்தைகள் உள்ள இல்லாத போதும் சாதாரண மனிதனை போல வாழ்ந்து கொண்டு இருப்பான். அந்த பொக்கிஷத்தை வெளியே எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அடுத்த உனக்கு என்ன இருக்குது? அழிவு காத்திருக்கிறது. ஈஸியாய் அழிவுக்கு நேராக கொண்டு போகிறான். கொள்ளவும் அழிக்கவும், உனக்கு சாகடிச்சு ஒன்றையும் இல்லாமல் படையலாம். இதுதான் அவனுடைய திட்டம். அவரோ ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும், உனக்கு உயிரை கொடுத்து, உனக்கு ஜீவனை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவ சித்தமா இருக்கிறது. அந்த ஜீவனும் அந்த நிறைவும் எங்க இருக்கிறது? என் வார்த்தை ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறதுன்னு சொன்னார். வார்த்தை சொன்னார். குறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் சொன்னார். அந்த வார்த்தை நிறைவு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது, இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள வரும்போது நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மை நிறைவுக்கு நேராய் நடத்துகிறது. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்காக ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். கேட்கிற வசனத்தை எடுத்து போடுறது, வாரம் வந்து எடுத்து போட்டுருவோம். வாரம்
இங்க கேட்டுட்டு போய்ங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். வீட்டுக்கு போனோன்னா தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கறதுனால இந்த விசுவாசம் காணாமல் போயிடும், வார்த்தை காணாமல் போயிடும். நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்ல இருதயத்தை எல்லாம் காவலோட காட்டுவோம். ஹல்லேலூயா. அது மிகப்பெரிய லேண்ட். ஆசீர்வாதங்களை விதைத்து மூட்டை மூட்டமா அறுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத ஒரு லேண்ட். ஹல்லேலூயா. இருதயம் வந்து குப்பைகள் சேர்த்து வைக்கிற இடமல்ல, வேண்டாதவர்களை சேர்த்து வைக்கிற இடமல்ல. அது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலயா சுகம், ஆசீர்வாதம், பலன், பலவிதமான ஆசீர்வாதத்தை வார்த்தையாய் கொடுத்திருக்கிறாய். அதை எடுத்து உன் இதயத்திலே விதைத்து தண்ணீர் பாய்த்து கொண்டு இருக்கும்போது அது மூட்டை மூட்டையாய் இந்த உலகம் கொள்ளாத கூடாதபடிக்கு எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய லேண்ட் இருதயம். ஹல்லேலூயா. அதெல்லாம் விதைத்தோன்னு தூக்கி எடுத்து போட்டுருக்கான். வெச்சோன்னு எடுத்துக்கலாம். வெச்சோன்னு நான் வசனத்தை விட மாட்டேன். சொல்லுங்க. அதை என்னுடைய பொக்கிஷம். 1000 பேர் என்ன 1000 சொன்னாலும் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கேன் அதை நான் நம்புவேன், அறிக்கை செய்வேன், தியானிப்பேன், அந்த வார்த்தையில நிற்பேன். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை எனக்கு செய்து முடிப்பார். கண்களை முடியுமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தயங்கு காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகின்றீர்.